கூட்டணி அவர் வச்சு போட்டி போட்டால் மிக மிக நல்லது. ஏற்கனவே பலமாக இருக்கார். அவர் கூட இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா ஷூர் விக்ட்ரி. ஆனால் கூட்டணி வைக்கும்போது ஈ ஷுட் பி கேர்ஃபுல் நாட் டு அலைன் வித் பீப்புள் வித் கரப்ஷன் கேஸ்டிஸ்ட். இப்போ பாமக ராமதாஸ் வேற வழி இல்லாமல் இப்போ திமுகவும் கதவை சாத்திடுச்சான். அண்ணா திமுக பாஜகவுக்கு போனால் அங்கே அவன் பையன் போய் உட்காந்து சீட்டை போட்டான் முன்னால். இப்போ இவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா தாவேக்கா முதல் சாய்ஸாக இருந்து வரல. உங்கள் ஆளுமையோ உங்கள் பண்பையோ உங்கள் அரசியலையோ பார்த்து இன்னைக்கு ராமதாஸ் பீலர் ரோட்டில் வேறு எங்கேயுமே கடை இல்லைன்னு கடைசி பஸ்ஸில் ஏறுற மாதிரி பார்க்குறாரு. அது நீங்கள் யோசிக்கணும். வரவனெல்லாம் சேர்த்துக்கிறதுக்குதுன்னா திமுகவா? கூட்டணின்னா திமுக மனோஜ் பாண்டியனை போட்டுக்குவாங்க, வைத்தியலிங்கத்தை போட்டுக்குவாங்க. கொஞ்சம் ஏமாந்தா செங்கோட்டையனே இழுக்க பார்த்தாங்க. கொள்கையாவது கோட்பாடாவது. ரோட்டில் போகிறவன் விஜயுடைய பழைய மேனேஜரு எவன் கிடைச்சாலும் தூக்கின்னு வந்து உள்ளே போடுவாங்க. இப்போ டிடிவி என்ன சொன்னார், நான் தூக்கில் தொங்குவேன்னாரு. எடப்பாடியை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்காமல் அவர் தூங்க மாட்டார் போல இருக்குது. திமுக காங்கிரஸ் இடையே 2019 தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்னு இருக்காங்க. ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்குது. காங்கிரஸ் முடிஞ்சிடுச்சு, நேற்று கனிமொழி பேசி முடிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லைங்க. நேற்று கனிமொழி போய் பேசுனதில் கூட புடி கொடுக்கல தான். நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் நீங்கள் எங்ககிட்ட டைரெக்டாக பேசுறதுன்னா எங்கள் கமிட்டியை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். இல்லை நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவலை எந்த ஊடகமும் சொல்லலை. அதனால தான் திமுக இன்னும் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இது ஒரு தந்திரம், நெறித்தந்திரம் ஸ்டாலின் பண்ணிகிட்டு இருக்கிறது. பெரும்பான்மை 29 பேருக்கு மேலே அதிகாரத்தில் பங்கு வேணும். அதை கொடுத்தா திமுகவோட இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்குது தாவேக்கா, அவரோட போகலாம். அவர் தான் ஆட்சியில் கொடுக்குறேன்றாரு. பாருங்க, தனித்து விஜய் போனார்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தொங்கு சட்டசபை வந்துடும். யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அப்போவும் விஜய் கட்சி தான் முதல் கட்சியாக இருக்கும். 118 கிடைக்கணும் இல்லையா? அது கிடைக்காம போகலாம். ஆனால் 100க்கு மேலே அவங்க தான் வாங்கியிருப்பாங்க. மற்றவங்களாம் 40, 30, 50 தான் இருப்பாங்க. இந்த 2026க்கு பிறகு பல பேர் போட்டியே கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த கூட்டணிங்க நாங்கள் வந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. இவர் தனியாகவே ஜெயிச்சார்னா விஜய், இவங்கெல்லாம் இரலவெண்ட் ஆகிடுவாங்க. இந்த 20-30 கட்சிகள் பேரம் பேசி நோட்டு எல்லாம் வாங்கினுக்கிறாங்கல்ல, எல்லாமே இரலவெண்ட் ஆகிடுவாங்க. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போ இங்க கூட்டாட்சி அப்படிங்கிறாரு, ஆட்சியில பங்கு தரோம் அப்படிங்கிற வார்த்தையும் அதிகாரத்தில் பங்கு தரோம். இப்போ என்னுடைய கேள்வியும் அதுவாக தான் இருக்கு. அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு. அதே நேரத்தில் இங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு பெரிய கட்சிகளும் கூட்டணி வரல. இப்போ என்ன அப்படின்னா, கூட்டணியில இருக்கிறது தாவேக்காவுக்கு பலமா இல்லை தனிச்சு நிற்கிறது தாவேக்காவுக்கு பலமா? ஏன்னா கூட்டணி கூட இப்போ சேர்றாங்க அப்படின்னா விஜயகாந்த் எப்படி பெருமையா உள்ள சேர்க்கப்பட்டாலும் பூவோட சேர்ந்த நாரும் மலரும் சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் பேசி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு அந்த கட்சி ஒரு எங்க ஆரம்பிச்சாலும் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. அப்போ அது மாதிரி ஒரு நீர்த்து போக செய்யறதுக்காக அப்படி ஒரு விஷயம் ஆயிடுமா, இல்லை தனிச்சு நின்னா இவர் இன்னும் மெஜாரிட்டியோட நல்லா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க, கூட்டணிகள் இருப்பது இன்னைக்கு எல்லாரும் கூட்டணியில் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் தனியாக நிற்கிறதுன்றது ப்ரூவ் பண்ணல இன்னும் எதுவும். அதாவது 10 பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடித்தாங்கன்னா அது சரியான போட்டி இல்லைல்ல. அப்போது கூட்டணி அவர் வச்சு போட்டி போட்டால் மிக மிக நல்லது. ஏற்கனவே பலமாக இருக்கார். அவர் கூட இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்கன்னா ஷூர் விக்ட்ரி. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதுக்காக கண்டவன் கசடாலாம் தூக்கி போட்டுக்க முடியாது. கூட்டணின்னா திமுக மனோஜ் பாண்டியனை போட்டுக்குவாங்க, வைத்தியலிங்கத்தை போட்டுக்குவாங்க. கொஞ்சம் ஏமாந்தா செங்கோட்டையனே இழுக்க பார்த்தாங்க. கொள்கையாவது கோட்பாடாவது. கேட்டால் நாங்கள் தான் உறுதியாக இருக்கிறோன்னு வாங்க. ரோட்டில் போகிறவன் விஜயுடைய பழைய மேனேஜரு எவன் கிடைச்சாலும் தூக்கின்னு வந்து உள்ளே போடுவாங்க. ஆக அப்படி சேர்க்கக்கூடாதுங்க. நான் ஒரு தூய்மையான ஆட்சி, ஒரு மாற்று ஆட்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை காய்கறிகளும் நல்லா சேர்த்தா தானே சமையல் நல்லா வரும்.
சாம்பாரும் அழுகின கத்திரிக்காய் முத்தன முருங்காயும் சேர்த்தா சாம்பார் எப்படி சுவையாக இருக்கும்? அப்போ கூட்டணி என்பது ஒரு கோட்பாடு அடிப்படையில் இருக்கணும். வந்தவன் போனவன் 2% கிடைக்கும். இப்போ டிடிவி என்ன சொன்னார், நான் தூக்கில் தொங்குவேன்னாரு. எடப்பாடியை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்காமல் அவர் தூங்க மாட்டார் போல இருக்குது. சந்தர்ப்பவாதத்தின் உச்சக்கட்டங்க. அப்படி விஜய் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ப்ராக்டிக்கல்ன்ற பேரில் நடைமுறை அப்படின்ற ஊரோடு ஒத்து வாழ்வோம் அப்படிலாம் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் இதெல்லாம் ரசிக்கல, வேற வழி இல்லாமல் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களே தவிர ஒரு மாற்று சக்தியாக அவர் வந்திருக்கிறாரு. என்ன கேட்டால் கூட்டணி வச்சு போகிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அந்த கூட்டாளிகள் உங்கள் நேர்மைக்கும் உங்கள் கோட்பாடுக்கும் கொள்கைக்கும் அனுசரணையாக இருக்கிறவங்களா வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ காங்கிரஸ் அந்த முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போலாமா? ஏன்னா காங்கிரஸ் இது வரைக்கும் நேற்று அஜித் பவார் இறந்ததுனால அந்த மீட்டிங் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. எந்த மீட்டிங்? இவங்க கூட்டணி குறித்து கனிமொழி பேச போறாங்க. இல்லை பேசினாங்க. அதாவது கனிமொழி நேற்று மாலை சோனியா காந்தி வீட்டில் திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து 1/2 மணி நேரம் பேசினாங்க. அதை பற்றி செய்திகள்லாம் வெளியே வந்துடுச்சுங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கூட்டணி என்பது இன்னும் முடிவான ஒன்றாக இல்லை. திமுக காங்கிரஸ் இடையே 2019 தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல்னு இருக்காங்க. ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி முழுமை அடையவில்லை, முற்று பெறவில்லை. ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா 2 தரப்புக்கும் சில சிக்கல்கள் இருக்கு. காங்கிரஸ் ராகுல் காந்தி உள்பட மல்லிகார்ஜுன் கார்கே உள்பட போதும் 58 வருஷம் ஆட்சியிலே இல்லாமல் இருந்தாச்சு, இனிமேல் அப்படி வேணாம், அரசியல் பங்கு ஆட்சியில் பங்குன்றதை மெயினாக வலியுறுத்துறாங்க. சீட்டு கூட அவங்க 38 40ன்னு அதை 30 கூட செட். ஏன் அவங்க அந்த 40 கூட கேட்குறாங்கன்னா, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தமிழ்நாட்டிலேருந்து எலெக்ட் ஆகணும்னா மினிமம் 34 தேவைங்க. அப்போ குறைந்தது ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற அருகதையாவது நமக்கு இருக்கணும். திமுக ஆதரவு கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிட்டர் லெசன் உண்டு. முன்னால் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது தான் நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாலே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஒரு சீட்டு வேணும்னு கேட்டாங்க சோனியா காந்தி கலைஞர்கிட்ட. அதாவது தமிழ்நாடுலேருந்து ஒரு ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு. அப்போ இவங்க மறுத்துட்டாங்க, எங்களால் கொடுக்க முடியாதுன்னு. அது அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானம் இல்லையா ஒரு தேசிய கட்சிக்கு. அதனால தான் அதுக்கப்புறம் தான் அவர் அஸ்ஸாமில் இருந்து தான் அவரை மாநிலங்களவைக்கு வந்தார். யாரே நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங். ஸோ காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, 34 பேர் இருந்தால் தான் ஒரு ராஜ்யசபானா ஒரு ராஜ்யசபா மெம்பராவது தமிழ்நாட்டிலேருந்து சொந்த பலத்தில் வரணும். அதனால் 35 40 முன்னால் ஒரு ஃபார்முலா சொன்னதாக கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ சீட்டு எங்களுக்கு வேணும். அது ஒரு லாஜிக் தானே. ஸோ ஏற்கனவே அவங்க 41 கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 60 கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி 25 கொண்டு நிறுத்தி இப்போ 18 பேர் தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது. ஸோ காங்கிரஸ்காரங்க இப்படிலாம் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. திமுக பயப்படுது, ஆட்சி அதிகாரம்னு வந்தால் எல்லாமே அவங்களுக்கும் போயிடுமே, அவங்களுக்கும் அதிகாரம் போயிடுமா, அவங்க கட்சி வளர்ந்துருமே. ஒரு 3 பேர் மந்திரி ஆனான்னா தமிழ்நாடு பூரா போவான், கட்சிக்காரனை சந்திப்பான், அவங்களுக்கு விளம்பரம் கிடைக்கும், அவங்களுக்கு மீடியாவில் சப்போர்ட் வரும். அப்புறம் அவங்க திமுக அமைச்சர்களை விட பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி நடக்கும். ஒப்பிட்டு பரவாயில்லைங்க, காங்கிரஸ் மந்திரிகள் நல்லா இருக்காங்க, நேர்மையாக இருக்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பிரச்சனை வரும்னு தான் இவங்க இந்த ஆட்சி அதிகாரத்தையே ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க மத்தியிலன்னா போய் உட்காந்துக்குவாங்க. முதல்ல பசையான இலாக்காக்கெல்லாம் கேட்டு வாங்கி சண்டை போட்டு வாங்குவாங்க. ஆனால் மாநிலத்தில் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் கொள்கை வேறுபாடு இருக்குதான், என்ன குத்துன்னு தெரில. ஸோ தமிழ்நாடு ஊடகத்தில் திட்டமிட்டு திமுகவுக்கு ஆதரவான செய்திகள் பரப்ப காங்கிரஸ் முடிஞ்சிடுச்சு, நேற்று கனிமொழி பேசி முடிச்சிட்டாங்க, மீடியாவில் ஏதோ திமுகவுக்கு ஆதரவாக தான் காங்கிரஸ் இருக்குதுன்னு கட்டமைக்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மையில் அப்படி இல்லைங்க. நேற்று கனிமொழி போய் பேசுனதில் கூட புடி கொடுக்கல தான். ராகுல் காந்தி ஒரு கமிட்டியை மல்லிகார்ஜுன் கார்கே போட்டிருக்காரு, 5 பேர் சீனியர் லீடர் கிரீஷ் சோடங்கர் தலைமையில். அந்த கமிட்டி போய் முதல்வரை போய் பார்த்தது. அப்புறம் அவங்க பொதுவெளியில் சொல்கிறாங்க, 2 மாதமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் செய்தி சொல்லலை, கூப்பிடல, நாங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லன்னு. அவங்க 70 சீட்டு, அவங்க ஆட்சி பங்கு எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ அதனால் வெகுண்டு எழுந்து தான் ஸ்டாலின் இவங்ககிட்டலாம் நான் பேச மாட்டேன், டைரெக்டாக ராகுல் காந்தி கிட்ட பேசுவேன்ட்டு இந்த குழுவையே அவரை ஒதுக்கிட்டு ராகுல் காந்தி கிட்ட கனிமொழி அனுப்புகிறாரு. முதல்ல
2 நாளைக்கு முன்னால் சபரீசன் போய் சந்தித்ததாக மல்லிகார்ஜுன் கார்கே. சபரீசன் என்ன பொறுப்பில் இருக்கார் தெரியல. பாருங்கள், இது இந்த குடும்ப அரசியலை பாருங்கள். அங்கே இருக்கிற ஒரு கட்சி தலைவர் ஏன் ராஜாவை அனுப்பக்கூடாதா? ராஜா எவ்வளோ சீனியர் எம்பி. யூ see the way the டிஎம்கே ஆப்ரேட்ஸ். எல்லாமே குடும்பத்துக்குள்ளே இருக்கணும், மாப்பிள்ளை. ஏன்னா அப்போ தானே ரகசியங்கள் பாதுகாக்க முடியும். ஸோ இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்புறம் இப்போ கனிமொழி போய் பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய சீனியர் எம்பி, டிஆர் பாலுவை விட எல்லாம் பெரிய எம்பி. பழனி மாணிக்கெல்லாம் அங்கே இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன இதுங்க, குடும்ப கட்சின்றத ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சிட்டு இருக்குதுங்க இந்த திமுக. அதான் அது ஒரு பிரச்சனை அதுக்கு வரப்போகுது பாருங்கள் எதிர்காலத்தில். ஸோ ராகுல் காந்தி இதை விரும்பலை. நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் நீங்கள் எங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறதுனா எங்கள் கமிட்டியை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். இல்லை, நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த தகவலை எந்த ஊடகமும் சொல்லலை. பேசுறது வாஸ்தவம். கனிமொழி வரேன் பார்க்கணுன்னு சொன்னால் பார்ப்பாங்க. ஆனால் என்ன கன்வே ஆச்சுன்னா, இந்த இதை நீங்கள் ஒதுக்கிட்டு, அந்த கமிட்டியை ஒதுக்கிட்டு நேரடியாக திமுக டெல்லியில் பேசோன்னா அதை விரும்பலை. நீங்கள் தொடர்ந்து அங்கே போய் பேசுங்கன்ட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஆட்சியில் அதிகாரத்தில் கொடுத்தா என்ன உங்களுக்கு? மற்ற எல்லா மாநிலத்திலும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க கூட்டணி. ஏன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார் ராகுல் காந்தி. இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்றுல என்னன்னா, அந்த 42 பேரை வச்சு டெல்லியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க தெரியுங்களா? மல்லிகார்ஜுன் கார்கேவும் ராகுல் காந்தியும். ரொம்ப கரைச்சலாக இருந்தது இல்லை இங்கே, ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட்டு. அந்த மீட்டிங்கில் தனித்தனியாக தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. புகைப்படத்துக்காக எல்லாரையும் சேர்த்து அது ஒரு ஃபோட்டோ, அது சும்மா எல்லாரையும். ஆனால் கருத்து கேட்பு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றர்கள், டிஎம்கே ஒற்றர்கள் இருக்காங்க. யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க. செல்வ பெருந்தகையை உள்ளவே சேர்க்கலையே. நார்மலாக மாநில கட்சி தலைவரை உள்ளே உட்கார வச்சுருக்கணும்ல. 3 பேர் தான் இருந்திருக்காங்க அந்த ரூமில். மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, கிரீஷ் சோடங்கர். இந்த 3 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த 3 பேருக்கு தான் தெரியும். எனக்கு வந்த தகவல் என்னன்னா, 42 பேர் போய் பேசியிருக்காங்க. அதில் 29 பேர் ஆட்சியில் அதிகாரத்தில் நம்ம பங்கு கேட்கணும், திமுக விட அதிகமான இடங்களை நம்ம கேட்கணும், குறைச்சினே போகக்கூடாது அப்படின்ற கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 42 21க்கு மேலே போனாலே பெரும்பான்மை தானே. 29 பேர். சில எம்எல்ஏக்கள், சில எம்பிக்கள் செல்வ பெருந்தகை மேலே, அதாவது அவங்க கேரியரை பார்க்குறாங்க. அவங்க பிஸ்னஸ், அவங்க வியாபார தொடர்புகள், கான்ட்ராக்டுகளுக்காக காங்கிரஸ் கட்சி பலி கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் பெரும்பான்மை 29 பேருக்கு மேலே இந்த கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதிகாரத்தில் பங்கு வேணும், அதை கொடுத்தா திமுகவோட இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்குது தாவேக்கா, அவரோட போகலாம். அவர் தான் ஆட்சியில் கொடுக்குறேன்றாரு. இவங்க கொடுக்குற சீட்டை விட 2 எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம், வாங்கலாம். சரி, அவங்க நியாயம் தானே அது. ஏன் என்ன அடிமையா? ஏதாவது பாண்டட் லேபர் ஆயிடுச்சா திமுக? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது இது இன்னும் முற்று பெறாமல் தாங்க இருக்குது. விஜய் ஒரு கேம் சேஞ்சர் ஆகிட்டார் தமிழ்நாடு அரசியல்ன்றது இது ஒன்று. இப்போ எல்லாருக்கும் அவர் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார்ல. அப்போ விஜய் தனித்து அதை தான் சொல்ல வர. தனித்து கூட்டணி வச்சால் நல்லது, வெல் அண்ட் குட். ஆனால் கூட்டணி வைக்கும்போது ஈ ஷுட் பி கேர்ஃபுல் நாட் டு அலைன் வித் பீப்புள் வித் கரப்ஷன், கேஸ்டிஸ்ட். இப்போ பாமக ராமதாஸ் வேற வழி இல்லாமல் இப்போ திமுகவும் கதவை சாத்திடுச்சான் விசிகா எதிர்ப்பால். தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் விசிகே. ஏன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. இப்போ பாமகவுக்கு வேற வழியே இல்லாமல் ஒன்று அதிமுக பாஜகவுக்கு போனால் அங்கே அவன் பையன் போய் உட்காந்து சீட்டை போட்டான் முன்னால். இப்போ இவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா தாவேக்கா. அவர் வராருன்னு சொன்னால் எல்லா கதையும் தட்டிட்டு தான் இங்கே வராருன்றதை பார்க்கணும். தாவேக்கா முதல் சாய்ஸாக இருந்து வரல. உங்கள் ஆளுமையோ, உங்கள் பண்பையோ, உங்கள் அரசியலையோ பார்த்து இன்றைக்கி ராமதாஸ் ஃபீலர் ரோட்டில் வேறு எங்கேயுமே கடை இல்லைன்னு கடைசி பஸ்ஸில் ஏறுற மாதிரி பார்க்குறாரு. அது நீங்கள் யோசிக்கணும், தாவேக்கா யோசிக்கணும். அடுத்தது இவர் ஒரு சாதிய தலைவர் அப்படின்றதால தான் விசிகா எதிர்க்குது திமுக கூட்டணியில் அவரை சேர்த்துக்க. திமுக விரும்பினாலும் ஆணவ கொலைகள்
இதெல்லாம் நாடக காதல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணாலும் அது எல்லாத்தையும் விட சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ரஜினிகாந்த் விஜயகாந்த் எல்லாம் கடுமையாக எதிர்த்து விமர்சனம் பண்ணவங்க இவங்க. சினிமா இருக்கும் ஒரு தொழில் தானங்க. இன்ஜினியர் வரலாம், டாக்டர் படித்த ராமதாஸ் அரசியலுக்கு வரலாம், அவர் பையன் பொண்ணு எல்லாம் வரலாம், பேரன்லாம். ஏன் விஜயகாந்த் வந்தால் என்ன தப்பு, ரஜினிகாந்த் வந்தால் என்ன தப்பு? மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீ யார்? அப்போ இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான ஜாதிய உணர்வுகள் கொண்ட ஒரு தலைவர், ஒரு கட்சி விஜய் கூட வந்தால் அது அனுகூலமா பிரதிகூலமான்றத நம்ம யோசித்து பார்க்கணும்ல. வரவனெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு இதுன்னா திமுகவா? அதனால் விஜய் நிதானமாக யோசித்து தான் செய்வார். ஸோ அதனால் கூட்டணிக்கு போகிறது தப்பு கிடையாது. இப்போ காங்கிரஸ்னால் ஓகே, நேச்சுரல் அலை, பாஜக எதிர்ப்பு, மனித நேயம், அதாவது மத நல்லிணக்கம், மதவாதம் இல்லை, பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்ன்ற அந்த கோட்பாடு காங்கிரஸுக்கு நல்லா பொருந்தும். செக்குலர் பார்ட்டி. அப்போ காங்கிரஸோடு அவர் போகிறது நல்ல விஷயம். ஆனால் காங்கிரஸ் ஒரு முடிவை சீக்கிரம் எடுக்கணும். இல்லைன்னா எல்லாரும் கதவு மூடிடுவாங்க, வேறு வழி இல்லை, கொடுக்குறத வாங்கின்னு இருக்கணுன்ற நிலைமை. அதனால தான் திமுக இன்னும் அந்த கமிட்டியே ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இது ஒரு தந்திரம், நெறித்தந்திரம் ஸ்டாலின் பண்ணிகிட்டு இருக்கிறது. உங்களுக்கு எல்லா கதவையும் மூடியாச்சுன்னா, கணக்கு முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் போக்கிடம் ஏது? இங்கே இருக்கிறவங்களுக்கு 6 நாளும் 6 தான், 4 நாளாக நான் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். அதனால் கூட்டணிக்கு போகிறது தப்பு இல்லை. ஏன்னா அவர் ஆரம்பத்தில் சொல்லிட்டார், கூட்டணிக்கு வர்றவங்களோட நம்ம கொள்கைகளை ஏற்று நம்ம தலைமை ஏற்று வர்றவங்கள நம்ம அரவணைப்போம், ஆட்சி அதிகாரத்தை அது கடைப்பிடித்தால் நல்லது. ஆனால் கூட்டணி யாரோடு சேர்வது? எல்லா இடத்துலையும் கதவை தட்டிட்டு எல்லா பக்கமும் போய் பிரேமலதா மாதிரி இங்கேயும் பேசி அங்கேயும் பேசி எங்கேயும் பழிக்கலை, கடைசி வாய்ப்பாக இங்கே வரோம், அந்த மாதிரி ஆளுங்களை சேர்க்கறதால என்ன பெருசாக கெயின் வந்துட போகுது? ரெண்டாவது, இன்றைக்கி வட தமிழ்நாட்டில் கடலூர், விழுப்புரம் இந்த பகுதியிலெல்லாம் விஜய்க்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அது ஜாதிகளை கடந்த, மதங்களை கடந்த செல்வாக்கு இருக்குது. மக்கள் தலைவராக இருக்கார். இப்போ அவர் போய் ஒரு ஜாதிய தலைவராக போய் சேர்ந்தார்னா நிச்சயமாக தலித் மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க, ரசிக்க மாட்டாங்க. தலித் மக்கள் பெருமளவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க விஜய்க்கு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். கரூரில் 41 பேர் மரணம் அடைஞ்சாங்க இல்லையா அந்த நெரிசலில், அதில் 15 பேர் தலித்துகள், நியர்லி 1/3. ஸோ தலித் மக்கள் இன்றைக்கி போயிட்டாங்க. அதனால தான் திருமாவளவன் கடுமையாக எதிர்க்கிறதுக்கு காரணம். இப்போ திருமாவளவன் வெறும் வாயை மெல்லிட்டு இருக்காரு. ராமதாஸ் கூட தாவேக்கா சேர்ந்துடுச்சுன்னா அவள் கொடுத்தா மாதிரி அவருக்கு திருமாவளவன். அதனால தான் இந்த ஒரு கோபம் திருமாவளவன் வந்துகிட்டே இருக்குது. திரும்ப உங்களுடைய விசிக கட்சியில் நிறைய பேர் தாவ கேட்க போகிறாங்க அப்படிங்கும் பொழுது எங்களுடைய கட்சியில் இருக்கிறவங்களும் அவ்வளோ அரசியல் வெற்றவர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. அதாங்க உண்மை சுடும் இல்லையா? அதான். அதனால் கூட்டணிக்கு போகிறது தப்பு இல்லை விஜய். அதே போல் கூட்டணியும் சேர்க்கும்போது நல்லவர்களாக, வல்லவர்களாக, கோட்பாட்டில் சுத்தமானவர்களாக சேர்க்கணும். அது சேர்த்தா பரவாயில்லை. அப்படி இல்லை, நான் தனித்து போட்டாலும் இன்றைக்கி அவருக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பாருங்க, தனித்து விஜய் போனார்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தொங்கு சட்டசபை வந்துடும், யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அப்போவும் விஜய் கட்சி தான் முதல் கட்சியாக இருக்கும். தே மே நாட் கெட் 118 118 கிடைக்கணும் இல்லையா? அது கிடைக்காம போகலாம். ஆனால் 100க்கு மேலே அவங்க தான் வாங்கியிருப்பாங்க, மற்றவங்களாம் 40 30 50ன்னு தான் இருப்பாங்க. ஸோ அப்போவும் அவர் தான் கிங்காக இருப்பார், இல்லை கிங் மேக்கராக இருப்பார். அதனால் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த எமர்ஜிங் சிச்சுவேஷன். அடுத்த 2 வாரத்தில் முடிஞ்சிடுங்க எல்லாம். ஆனால் என்னுடைய நோட் ஆஃப் காஷன் என்னென்னா, திரு விஜய் அவர்களுக்கு கூடா நட்பு வேண்டாம். கூட்டணி வேணுன்ற நிர்பந்தம் உங்களுக்கு தேவையில்லை. கூட்டணி வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்றதெல்லாம் பழைய கால கதை, பழங்கதை. என்ன சொல்லப்போனால் இந்த 2026க்கு பிறகு பல பேர் பொட்டியை கட்ட வேண்டியதாக இருக்கும். இந்த கூட்டணிங்க நாங்கள் வந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. இவர் தனியாகவே ஜெயிச்சார்னா விஜய், இவங்கெல்லாம் இரலவெண்ட் ஆகிடுவாங்க. இந்த 20-30 கட்சிகள் பேரம் பேசி நோட்டு எல்லாம் வாங்கினுக்கிறாங்கல்ல, எல்லாமே இரலவெண்ட் ஆகிடுவாங்க. மற்ற கட்சிகளும் முடிச்சுக்கும். திமுக அதிமுக தனியாக நின்னா கூட நல்லது தான் போல இருக்குன்னு. அப்போ இவங்க தான் சிக்கலில் மாட்டுவாங்க. அதனால் இன்றைக்கி இப்போ உறுதியாக நம்ம எதையும் சொல்ல முடியாதுங்க. கூட்டணிகள்லாம் 2 வாரத்தில் முடிஞ்சிடும். அநேகமாக மார்ச் டு ஏப்ரல் அந்த இதில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம். அதுக்கப்புறம் அநேகமாக இப்போ எனக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா, இவர் பழைய மாதிரிலாம் இவருக்கு நிறைய தடங்கள்லாம் போடுறதால எல்லா மாவட்டமும் எல்லா தொகுதியும் போவாரான்னு தெரியல. ஒரு 3-4
ஜெயலலிதா பண்ணாங்க தெரியுங்களா, ஒரு வாட்டி ஒரு 3-4 முக்கிய நகரங்களில் மட்டும் பேசிட்டு மற்றபடி மற்ற அவர் இல்லாத டீமை இறக்கி விட்டு எல்லா மாவட்டத்துக்கும் போங்கன்னு அப்படி ஏதாவது பண்ணுவார்னு நினைக்கிறேன் புது மாதிரியாக. ஆனால் வந்து அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து வேறு யாருக்கும் இல்லைங்க. எதுலன்னா, அவர் ஈரோட்டில் பேசினாருன்னா அங்கே இருக்கிற ஒரு 1.5 லட்சம் பேர்கிட்ட பேசலை, 1 கோடி பேர் தமிழ்நாடு பூரா பார்த்துட்ருக்குறான் லைவ். அதனால் அவர் பேசுகிறது அந்த தொகுதிக்கு மட்டும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அவர் 4 கூட்டம் போட்டாருன்னு வச்சிங்களேன், இப்போவே எல்லாம் பார்த்து மலேசியாவில் இருக்கிறதையே பார்த்துட்டு இருக்கான். அதனால் அவருக்கு இருக்கிற அந்த பாப்புலாரிட்டி, மீடியா அட்வான்டேஜ் அது வந்து அவரை வந்து கரை சேர்க்கும் தான் நான் நினைக்கிறேன், கூட்டணி இல்லாவிட்டாலும் கூட. உங்கள் பிஸி ஷெட்யூலில் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.